நம்ம இந்தியன் ரெசிபீஸ் தமிழ் ஃபேமிலி 4 மில்லியன் சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணி ஒரு பிக் ஃபேமிலியாக ஆகியிருக்கோம். இது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் கொடுத்த லவ் அண்ட் சப்போர்ட். ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. இந்த அளவுக்கு சப்போர்ட் அண்ட் லவ் கொடுத்த உங்க எல்லாருக்குமே ஒரு பெரிய பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். எவ்வளோ தேங்க்ஸ் சொன்னாலும் அதுக்கு ஈடாகாது. இருந்தாலும் கூட உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லியே ஆகணும். உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய நன்றிகள். இதே போல் எனக்கு உங்களோட லவ் அண்ட் சப்போர்ட் எப்போதுமே கொடுத்துட்டே இருங்க. நானும் உங்களுக்கு வெரைட்டியான ரெசிபிஸ் செஞ்சு அப்லோட் பண்ணிகிட்டே இருப்பேன். நம்ம சேனலில் டெய்லி ஒரு நியூ ரெசிபிஸ் நான் வந்து உங்களோட ஷேர் பண்ணிகிட்டே இருப்பேன். அது எல்லாத்துக்குமே காரணம் நீங்கள் பண்ணுற என்கரேஜ் தான். நீங்கள் கமெண்ட்டில் பண்ணும்போது அதை பார்க்கும்போது எனக்கு ஒரு தனி எனர்ஜி கிடைக்கும். அதனால தான் என்னால் இவ்வளோ ரெசிபிஸ் செஞ்சு அப்லோட் பண்ண முடியுது. ஸோ உங்களுடைய லவ் அண்ட் சப்போர்ட்டுக்கு ஒரு பிக் தேங்க்ஸ். இந்த சந்தோஷமான நன்னாளில் உங்கள் எல்லாரு கூடயும் நான் ஒரு சூப்பரான ரெசிபி வந்து ஷேர் பண்ணிக்க போகிறேன். அந்த ரெசிபி வந்து ஸ்ட்ராபெரி கூல் கேக் எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். இது வந்து நிறைய ஃப்ரெண்ட்ஸ் ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்த ஒரு ரெசிபி. ஸோ உங்களுக்காக இந்த ஸ்பெஷல் டேயில் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு. ஸோ உங்களுக்காகவே இந்த ரெசிபி. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபிஸ் தமிழ். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபிஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு இந்த 3 பொருள் தான் தேவை. பொதுவாக ஸ்பாஞ்ச் கேக் பண்ணணுன்னா நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு தான் நம்ம பண்ணுவோம். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர், தயிர், பட்டர் இதெல்லாமே சேர்த்து தான் பண்ணுவோம். ஆனால் இன்றைக்கி நம்ம வெறும் இந்த 3 பொருள் வச்சு தான் ஸ்பாஞ்ச் கேக் பண்ண போகிறோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸி, பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம். 1 கப் மைதா, 4 முட்டை, அரை கப் அளவுக்கு சர்க்கரை இதுதான் தேவை. நான் எடுத்திருக்க கப்போட அளவு வந்து 250 ml அளவு இருக்கும். இந்த அளவுக்கு நான் சொல்லியிருக்கிறது ரேஷியோ கரெக்டாக இருக்கும். கிராம் அளவில் சொல்லணுன்னா 1 கப் அளவுக்கு மைதா வந்து 125 கிராம் இருக்கும். அரை கப் அளவுக்கு சர்க்கரைன்றது 100 கிராம் அளவுக்கு இருக்கும். கூடவே 4 முட்டையும் எடுத்துக்கோங்க. இதுதான் நம்மளுக்கு தேவையான பொருள். இப்போ ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. அதில் அரை கப் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. நீங்கள் இந்த சர்க்கரையை பொடி பண்ணிட்டு கூட யூஸ் பண்ணிக்கலாம். கூடவே 4 முட்டையும் சேர்த்துக்கோங்க. வெள்ளைக்கரு, மஞ்சக்கரு ரெண்டுமே சேர்க்கணும். இப்போ இதை ஒரு பீட்டர் வச்சு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. 10லேருந்து 15 நிமிஷத்துக்கு இது போல் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. ஹை ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணணும். இப்போ பாருங்கள், 15 நிமிஷத்துக்கு நல்லா பீட் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு க்ரீமியாக இருக்கணும். இது வந்து பர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ இது கூட நம்ம எடுத்து வச்சுருக்க மைதா மாவு சேர்த்துருங்க. சேர்த்துட்டு ஒரு விஸ்க் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது. நல்லா இந்த மாதிரி கலந்துக்கணும். கலக்கும்போது 2 டைரெக்ஷனில் மாற்றி கலக்கக்கூடாது. ஒரே டைரெக்ஷனில் இந்த மாதிரி கலந்துக்கோங்க. நான் இதில் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ் சேர்த்துருக்கேன். அதை வந்து ஷூட் பண்ணுறதுக்கு மறந்துட்டேன். ஸோ நீங்கள் செய்யும்போது அரை டீஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி எசன்ஸ், அப்படி இல்லைனா வெனிலா எசன்ஸ் யூஸ் பண்ணிவிட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எசன்ஸ் சேர்க்குறதா இருந்தால் முட்டையை நம்ம பீட் பண்ணுவோம்ல, அந்த ஸ்டேஜ்லேயே சேர்த்துடணும். அப்போ தான் முட்டையோட வாசனை வந்து கேக்கில் அதிகம் தெரியாது. அவ்வளோதான், இதை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இதோட கன்சிஸ்டன்சி பாருங்கள், எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக ஒரு க்ரீமியான கன்சிஸ்டன்சியில் இருக்குது. இப்போ இதை நம்ம கேக் டின்க்கு மாற்றிடலாம். நான் இன்றைக்கி 7 இன்ச் அளவு கேக் டின் எடுத்துகிட்டு அதில் எண்ணெய் அப்ளை பண்ணியிருக்கேன். உள்ளே வந்து பட்டர் ஷீட் போட்டிருக்கேன். இப்போ இந்த கேக் டின்னில் நம்ம செஞ்சு வச்சுருக்க மாவை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா டேப் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உள்ளே ஏதாவது ஏர் பபிள்ஸ் இருந்ததுன்னா ரிலீஸ் ஆயிரும். டேப் பண்ணிவிட்டு இதை நம்ம பேக் பண்ணி எடுத்துடலாம். அவனை 180 டிகிரி செல்சியஸில் 10 நிமிஷத்துக்கு ப்ரீஹீட் பண்ணிக்கோங்க. அதே டெம்பரேச்சரில் 30லேருந்து 40 நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படி இல்லைன்னா கேக் முழுமையாக வேகிறது வரைக்கும் பேக் பண்ணிக்கோங்க. கேக் முழுமையாக வெந்துருச்சான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு ஒரு கத்தியை உள்ளே இன்சர்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா மாவு ஒட்டாமல் வரணும். அந்த மாதிரி மாவு ஒட்டாமல் வந்ததுன்னா கேக் வந்து முழுமையாக பேக் ஆகிருக்குன்னு அர்த்தம். இப்போ பாருங்கள், பெர்ஃபெக்டான கேக் ரெடி ஆயிடுச்சு. வெறும் 3 பொருள் தான் சேர்த்துருக்கோம். எவ்வளோ ஸ்பாஞ்சியாக கடைகளில் கிடைக்கிறது போல் ஸ்பாஞ்ச் கேக் தயார் பண்ணியிருக்கோம் பாருங்கள். இப்போ இது வெந்திருக்கான்னு செக் பண்ணி பார்த்துடலாம். ஒரு க்ளீனான கத்தியை இது போல் இன்சர்ட் பண்ணி பாருங்கள். மாவு கொஞ்சம் கூட ஒட்டாமல் வந்திருக்கு. அப்போ கேக் வந்து முழுமையாக பேக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கேக்கை ஓரளவு நல்லா ஆற வச்சுருங்க. வெதுவெதுப்பான சூடு வந்ததுக்கப்புறமா இது போல் ஓரங்களை கத்தி வச்சுட்டு கீறி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி கீறினதுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் இது போல் கவிழ்த்துனீங்கன்னா ஈஸியாக டிமோல்ட் ஆகி வந்துடும். ஏன்னா நம்ம பட்டர் ஷீட் போட்டிருந்தோம்ல, அதனால் சிரமம் இல்லாமல் டிமோல்ட் ஆயிரும். இப்போ அந்த பட்டர் ஷீட்டை ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த கேக்கை 3 பகுதியாக பிரித்து எடுத்துக்கோங்க. நம்ம இன்றைக்கி செய்ய போகிறது 3 லேயர் கேக்கு. அதுக்காக நம்ம 3 லேயராக கட் பண்ணிக்கிறோம்.
நீங்களே பாருங்கள் எவ்வளோ பஞ்சு போல் இருக்குது. இப்போ இந்த கேக்கை ஒரு பிளேட்டில் வச்சுட்டு ஃபேன் காற்றுக்கு கீழே வச்சு நல்லா ஆற வச்சுருங்க. கொஞ்சம் கூட சூடு இருக்கக்கூடாது. சூடு இருந்ததுன்னா நம்ம விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணும்போது அது வந்து உருக ஆரம்பிச்சிரும். அடுத்து வந்து சுகர் சிரப் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு சின்ன பவுலில் 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கோங்க. சர்க்கரை உருகிறது வரைக்கும் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். அவ்வளோதான், சுகர் சிரப் வந்து தயாராகிடுச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம கேக்குக்கு க்ரீம் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பவுலில் 2 கப் அளவுக்கு நல்ல சில்லான விப்பிங் க்ரீம் எடுத்துக்கோங்க. விப்பிங் க்ரீம் நல்லா சில்லுன்னு இருக்கணும். ஃப்ரீசர்லேருந்து டைரெக்டாக எடுத்து யூஸ் பண்ணக்கூடாது. நீங்கள் வந்து விப்பிங் க்ரீமை ஃப்ரீசரில் ஸ்டோர் பண்ணி வச்சுருக்கீங்கன்னா கேக் செய்கிறதுக்கு ஒரு 12 மணி நேரத்துக்கு முன்னாடியே அந்த விப்பிங் க்ரீமை எடுத்து ஃப்ரீசருக்கு கீழே வச்சுருங்க. நார்மல் ஃப்ரிட்ஜில் வைக்கணும். அப்போது அது கரெக்டான கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். ஓகே, இப்போ நம்ம நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸ்டார்டிங்கில் ஒரு 3 நிமிஷத்துக்கு ஸ்லோ ஸ்பீடில் வச்சு பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா ஹை ஸ்பீடில் வச்சு ஸ்டிஃப் பீக் வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், க்ரீம் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இது ஸ்டார்டிங்கில் எந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தது, நம்ம பீட் பண்ணும்போது இவ்வளோ க்ரீமியாக வந்துடும். இது பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பீட்டர் வச்சு எடுத்தோன்னா ஒரு ஸ்டிஃப் பீக் கன்சிஸ்டன்சி ஃபார்ம் ஆகும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ ஒரு பிளேட் அப்படி இல்லைன்னா கேக் போர்டு எடுத்துக்கோங்க. அதில் கொஞ்சமாக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. இது எதுக்காக அப்ளை பண்ணுறோன்னா கேக் வந்து நழுவிடாமல் இருக்கிறதுக்காக. ஃபஸ்ட் லேயர் கேக் வச்சுக்கோங்க. இதில் சுகர் சிரப் சேர்த்துருங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு ஸ்வீட்னஸ் பிடிக்குமோ, எந்த அளவுக்கு மாய்ஸ்டாக கேக் இருக்கிறது பிடிக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். இந்த சுகர் சிரப் வந்து கேக்குக்கு நல்ல ஒரு ஈரப்பதம் கொடுக்கும். அதுக்காக தான் நம்ம சேர்க்குறோம். இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிடுங்க. நல்ல ஒரு திக் லேயராக விப்பிங் க்ரீம் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்போ தான் சாப்பிடும்போது டேஸ்டியாக இருக்கும். இப்போ பாருங்கள், ஃபஸ்ட் லேயருக்கு நம்ம வந்து கேக் க்ரீம் அப்ளை பண்ணியாச்சு. அடுத்து இதில் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்துக்கோங்க. இது ஆப்ஷனல், உங்களுக்கு விருப்பம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிடலாம். ஆனால் இந்த ஸ்ட்ராபெரி க்ரஷ் சேர்த்து பண்ணும்போது அப்படியே நம்ம கடைகளில் வாங்கி சாப்பிட்ற ஸ்ட்ராபெரி கூல் கேக் போலவே இருக்கும். அதுக்காக தான் நான் அப்ளை பண்ணியிருக்கேன். இப்போ அடுத்த லேயர் கேக் வச்சுருங்க. கேக்குக்கு மேலே சுகர் சிரப் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கு மேலே விப்பிங் க்ரீம், அதுக்கு மேலே ஸ்ட்ராபெரி க்ரஷ், இது 2 வச்சுருங்க. இப்போ 3வது லேயர் கேக் வச்சுட்டு உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்ததுன்னா நீங்கள் சுகர் சிரப் சேர்த்துக்கலாம். நான் வந்து இந்த கேக்கில் சுகர் சிரப் சேர்க்கல. ஃபஸ்ட்டு 2 லேயருக்கு மட்டும்தான் சுகர் சிரப் சேர்த்துருந்தேன். இப்போ டைரெக்டாக இந்த மாதிரி விப்பிங் க்ரீம் வச்சுட்டு நம்ம கேக் முழுசையுமே கவர் பண்ணிடலாம். க்ரீம் அப்ளை பண்ணும்போது நல்ல திக் லேயரை அப்ளை பண்ணிக்கோங்க. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி நம்ம சாப்பிடும்போது அப்போ தான் டேஸ்டியாக இருக்கும். இப்போ கேக்கில் நம்மளுக்கு விருப்பமான டிசைன் பண்ணிக்கலாம். நான் இந்த மாதிரி ஒரு டிசைன் பண்ணிகிட்ருக்கேன். டிசைன் எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு தகுந்த மாதிரி, நம்மளோட விருப்பத்திற்கு தகுந்த மாதிரி நம்ம மாற்றிக்கலாம். இப்போ இந்த கேக்கை ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு கிளேஸ் தயார் பண்ணலாம். அதுக்கு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர், 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை, 1 டீஸ்பூன் அளவுக்கு எலுமிச்சம்பழ சாறு, 1 கப் அளவுக்கு தண்ணி, இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. இது கூடவே ஸ்ட்ராபெரி எமல்ஷன் சேர்த்துக்கோங்க. இது இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் ஸ்கிப் பண்ணிடலாம். இதுக்கு பதிலாக நீங்கள் ஸ்ட்ராபெரி எசன்ஸ் கூட யூஸ் பண்ணலாம். எசன்ஸ் யூஸ் பண்ணுறதா இருந்தால் நீங்கள் ஒரு ரெட் கலர் ஃபுட் கலரும் கூட சேர்த்து ஆட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ இதெல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ வரைக்கும் நம்ம ஸ்டவ் ஆன் பண்ணலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து அடியில் தங்கி இருக்கும். அதெல்லாம் நல்லா கலந்து விட்டுக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இல்லாமல் கலந்ததுக்கப்புறமா ஸ்டவ்வில் வச்சுட்டு ஹை ஃப்ளேமில் வச்சு நல்ல ஒரு திக்கான கன்சிஸ்டன்சி வர வரையும் கலந்துகிட்டே இருங்க. கொஞ்சம் கூட கைவிடாமல் நல்லா இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். கொஞ்ச நேரத்துலேயே இது நல்லா திக்காக ஆரம்பிக்கும். இப்போ பாருங்கள், இது நல்லா திக்காயிருச்சு. இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. நம்ம ஆற வைக்கும்போது இது இன்னுமே நல்லா திக்காகும். அதனால் இந்த கன்சிஸ்டன்சி இருக்கும்போதே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இல்லைனா இது ரொம்ப திக்காயிரும். அதுக்கப்புறமா கிளேஸ் மாதிரி இருக்காது. ஓகே, இப்போ இதை ஆற வச்சிடலாம். ஒருவேளை இது ஆறுனதுக்கப்புறமா ரொம்ப கட்டியாக இருந்ததுன்னா நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு டைம் நல்லா கிரைண்ட் பண்ணிக்கோங்க. அப்போ வந்து இது நல்லா ஃபைன் பேஸ்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் கேக்கில் அப்ளை பண்ணும்போது கரெக்டான பக்குவத்தில் இருக்கும். ஓகே, இப்போ நம்மளோட கிளேஸ் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். அடுத்து நம்ம கேக் ஃபாண்டன்ட் பண்ண போகிறோம். இது கடையில் வாங்கினா 500 ரூபாய்க்கு மேலே வரும். நம்ம வீட்டிலையே சுலபமாக பண்ணிடலாம். அதுக்கு ஒரு சன்னி வச்சுக்கோங்க. அதில் 1 கப் அளவுக்கு சுகர் பவுடர் சேர்த்துக்கோங்க. சர்க்கரையை நல்லா பொடி பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. இது கூட 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா ஜலிச்சுக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. நீங்கள் இதுக்கு பதிலாக 1 கப் அளவுக்கு
ஐசிங் சுகர் வச்சுருந்தீங்கன்னா அது கூட யூஸ் பண்ணலாம். ஐசிங் சுகர் இல்லைன்னா இந்த மாதிரி பண்ணிக்கோங்க. கொஞ்சம் கூட கட்டிகள் இருக்கக்கூடாது, அதுக்காக தான் நம்ம நல்லா ஜலிச்சுக்கிறோம். இது கூடவே ஒரு கப் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு தேவையான அளவு கண்டன்ஸ் மில்க் சேர்த்து சப்பாத்தி மாவு பக்குவத்துக்கு பிசைஞ்சுக்கோங்க. கண்டன்ஸ் மில்க்கை மொத்தமாக சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், ஃபாண்டன்ட் வந்து சூப்பராக தயாரிச்சு எவ்வளோ சாஃப்டான மாவாக இருக்குது பாருங்கள். ஒருவேளை நீங்கள் கண்டன்ஸ் மில்க் ஊற்றி பிசைஞ்சிட்டு இருக்கும்போது கையில் ரொம்ப ஒட்டி பிடிக்கிற மாதிரி இருந்ததுன்னா தேவையான அளவுக்கு நீங்கள் கார்ன்ஃப்ளவர் மாவு யூஸ் பண்ணிக்கிறலாம். கார்ன்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நீங்கள் பிசையும் போது கையில் ஒட்டி பிடிக்காமல் வரும். இந்த அளவுக்கு ஒரு மாவு பக்குவத்துக்கு இருக்கணும். இது வந்து பெர்ஃபெக்டான கன்சிஸ்டன்சி. இதை வச்சு நம்மளுக்கு விருப்பமான எந்த டிசைன் வேணாலும் பண்ணலாம். நான் இன்றைக்கி இது வச்சுட்டு ஸ்ட்ராபெரி பண்ண போகிறேன். ஏன்னா நம்ம செய்கிறது ஸ்ட்ராபெரி கூல் கேக்குன்றதுனால மேலே ஸ்ட்ராபெரி செஞ்சு வச்சோன்னா பார்க்குறதுக்கு நல்லா அட்ராக்டிவாக இருக்கும். இதிலிருந்து ஒரு சின்ன உருண்டை எடுத்துக்கோங்க. எடுத்துட்டு இதை ரெண்டாக பிரிச்சுக்கோங்க. ஒரு பால் வந்து பெருசாகவும் ஒரு பால் சின்னதாகவும் பிரிச்சுக்கோங்க. சின்ன சைஸ் பாலில் வந்து நம்ம இலை செய்ய போகிறோம், பெருசில் வந்து பழம் செய்ய போகிறோம். இப்போ பழம் செய்கிறதுக்காக பெரிய சைஸ் பாலில் ரெட் கலரும் சின்னதில் வந்து க்ரீன் கலரும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா பிசைஞ்சிக்கோங்க. நம்ம களிமண் வச்சு உருவங்கள் செய்வோம்ல அந்த மாதிரி தான். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம கலர் சேர்க்கும்போது ரொம்ப வந்து மாவு ஸ்டிக்கி ஆகிற மாதிரி தான் இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துட்டு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், நல்ல ஒரு சாஃப்டான மாவு பக்குவத்துக்கு நம்ம பிசைஞ்சு எடுத்தாச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இதே மாதிரி க்ரீன் கலர் பாலும் செஞ்சு வச்சிடலாம். இப்போ பாருங்கள், 2 கலரில் தயாராக இருக்குது. இப்போ நம்ம பழம் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஒரு கோன் ஷேப்க்கு பண்ணிக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி. இது பண்ணுறது ஈஸி தான். நம்ம கொழுக்கட்டையெல்லாம் பண்ணுவோம்ல அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இந்த மாதிரி டிசைன் பண்ணிக்கோங்க. உங்கள்கிட்ட டூத் பிக் இருந்ததுன்னா நீங்கள் அதை யூஸ் பண்ணலாம். என்கிட்ட இந்த மாதிரி கேக் டெக்கரேட்டிங் டூல் இருக்கிறதுனால நான் அது வச்சுட்டு பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ பழம் தயாராகிருச்சு. இது ஒரு உரமாக இருக்கட்டும். இலை செய்கிறதுக்கு சின்னதாக ஒரு பால் ஷேப்க்கு உருட்டிட்டு நம்ம சப்பாத்தி மாவு திரட்டுவோம்ல அந்த மாதிரி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு சின்ன சின்ன பீசஸாக கோன் ஷேப்க்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம செஞ்சு வச்சுருக்க இலையை இந்த ஸ்ட்ராபெரி பழத்து மேலே ஒட்டிடலாம். அதுக்கு முன்னாடி இதுக்கு மேலே தண்ணி அப்ளை பண்ணிக்கோங்க. தண்ணி அப்ளை பண்ணிவிட்டு இது போல் ஒட்டிக்கோங்க. இது எதுக்காகனா நீண்ட நேரத்துக்கு அது வந்து எடுக்காமல் இருக்கணும். இப்போ இதுக்கு மேலே நம்ம கோன் ஷேப்பில் செஞ்சு வச்சுருக்க இலையை இது போல் ஒட்டிடலாம். அவ்வளோதான், ஸ்ட்ராபெரி பழம் வந்து சூப்பராக தயாராகிருச்சு. உங்களுக்கு இது போல் செய்கிறதுக்கு கஷ்டமாக இருந்ததுன்னா நீங்கள் ஃப்ரெஷ்ஷான பழத்தை கூட இது மேலே கேக் மேலே வச்சுட்டு நீங்கள் டெக்கரேட் பண்ணிக்கலாம். எனக்கு ஃப்ரெஷ்ஷான ஃப்ரூட் கிடைக்கல, அதனால் நான் இந்த மாதிரி பண்ணியிருக்கேன். இது சாப்பிட்றதுக்குமே பால்கோவா மாதிரி ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சுருந்த கேக் எடுத்து வெளியில் வச்சுட்டு இந்த மாதிரி நம்ம செஞ்சு வச்சுருக்க கிளேஸை இது மேலே ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு நல்லா வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. கேக் நல்லா சில்லுன்னு இருக்கிறதுனால இதை அப்ளை பண்ணும்போது நல்லா ஸ்டிஃபாகவே நிற்கும். அதனால் நம்ம பயப்படாமல் நல்லா அப்ளை பண்ணிக்கலாம். அடுத்து அதே கிளேஸை பைப்பிங் பேக்கில் போட்டுட்டு இந்த மாதிரி ட்ரிப் கேக் மாதிரி பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நீங்களே பாருங்கள், பார்க்கும்போதே எவ்வளோ அட்ராக்டிவாக இருக்குது. இது எல்லாமே நம்மளோட க்ரியேட்டிவிட்டி தான். நம்மளுக்கு என்ன மாதிரி டிசைன் பண்ண ஆசை இருக்கோ அந்த மாதிரி பண்ணிக்கலாம். இப்போ கேக்கோட பாட்டமில் ரெட் கலர் விப்பிங் க்ரீம் வச்சுட்டு ஒரு பூ டிசைன் மாதிரி கொடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி ஒரே வீடியோவில் நம்ம 3 விதமான ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்த்துருக்கோம். ஸ்பாஞ்ச் கேக், அதுக்கப்புறமா கேக்கோட கிளேஸ், அதுக்கப்புறமா கேக்கோட ஃபாண்டன்ட். இது 3மே ஒரே வீடியோவில் பார்த்தாச்சு. ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். இப்போ இதுக்கு மேலே விப்பிங் க்ரீம் வச்சுட்டு ஒரு பூ டிசைன் மாதிரி வச்சுக்கோங்க. இது எதுக்காகனா நம்ம செஞ்சுருக்கோம்ல ஸ்ட்ராபெரி ஃப்ரூட்டு, அதை ப்ளேஸ் பண்ணுறதுக்காக. இப்போ இந்த ஸ்ட்ராபெரியை இது போல் வச்சுருங்க. இதை இன்னும் நம்ம அழகாக்குறதுக்காக இதுக்கு மேலே வேஃபர் ஸ்டிக் வைக்க போகிறோம். அப்போ பார்க்குறதுக்கு ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், குழந்தைங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ நம்ம செஞ்ச அதே ஃபாண்டன்ட்டில் 4Mன்னு நான் டிசைன் பண்ணியிருக்கேன். கத்தி வச்சுட்டு நம்ம கட் பண்ணிக்கலாம். அதாவது சப்பாத்தி மாவு போல் திரட்டிட்டு நம்ம 4M அந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். லெட்டர்ஸ் வந்து இதிலையே நம்ம எழுதலாம்.
அவ்வளோதான், நம்மளோட டேஸ்டியான ஸ்ட்ராபெரி கூல் கேக் சூப்பராக தயாராகிருச்சு. நம்ம இதை கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிடலாம். நீங்களும் இதே மெத்தடில் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் என்ஜாய் பண்ணி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. உள்ள நல்ல ஸ்பாஞ்சியாக, வெளியில் நல்லா க்ரீமியாக, ரொம்பவே டேஸ்டியாக இருந்தது. ஸோ மிஸ் பண்ணிடாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஒன்ஸ் அகைன் உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இந்த கேக் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.